ஆண்டவர் நம்மை இந்நாள் வரைக்கும் நடத்தினமைக்காக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இனியும் அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நேற்றைய தினத்திலே இன்றைய வார்த்தைக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே பல மணி நேரங்கள் காத்திருந்தேன். நேற்று நள்ளிரவு வரைக்கும் பல மணி நேரங்கள் நான் ஆண்டுடைய சமூகத்திலே விழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நீர் பேச வேண்டும், உம்முடைய வார்த்தைகளை நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே சபையோடு கூட பேச வேண்டும் என்று என்னை ஏவினபடியினாலே அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசித்தோமே. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவதாக சவுலா இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் துன்பப்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுக்கு பல தண்டனைகளை வழங்குகிறவராக இருந்தார். அப்படி ஒரு முறை அவர் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். ஆண்டவர் அவரை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்க வேண்டும் என்று நான் தியானித்து பார்த்தேன். நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சவுலை பார்த்த ஆண்டவர் சொன்னார், முள்ளுகளுக்குள்ளே உதைக்கிறது உனக்கு கடினமாகும், ஆகவே அதை நீ செய்யாதே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். ஏன் முள்ளுகளுக்குள்ளே உதைக்காதே என்று சொன்னார்? காரணம் என்ன? முள்ளுகளுக்குள்ளே ஆண்டவர் லீலி புஷ்பமாகிய தன்னுடைய பிரியமானவளை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பமாக காண்கிறார். முள்ளுகளுக்குள்ளே நாம் இருக்கிறோம், நாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஆனால் குமாரத்திகள் பல இருந்தாலும் அந்த எல்லா குமாரத்திகளின் மத்தியிலே பிரியமான ஒரு குமாரத்தியாக திருச்சபையாகிய மணவாட்டியை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் பலர் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தானா? கர்த்தர் நம்மை தமக்கு பிரியமானவர்களாய் காண்கிறாரா என்பதை தான் இந்த நாளிலே நாம் ஆலோசித்து யோசித்து பார்க்க போகிறோம். தனக்கு பிரியமானவளை ஆண்டவர் லீலி புஷ்பமாக காண்கிறார். இந்த லீலி புஷ்பம் எங்கே இருக்கிறது? முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது. இந்த லீலி புஷ்பமாகிய நாம் பல போராட்டங்களினாலே, உலகத்தின் பல பிரச்சனைகளினாலே சிக்குண்டவர்களாக முள்ளுகளுக்கு மத்தியிலே காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையிலே உங்களை நான் தெரிந்து கொண்டேன். எங்க தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உபத்திரவத்தின் குகை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாம கேள்வி கேட்போம், எனக்கு ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது? எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏன் கடந்து போகணும்? ஏன் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, கர்த்தரை நம்புகிற எனக்கோ பல போராட்டங்கள் நேரிடுகிறதே? ஒரு பிரச்சனைக்கு பிறகு அடுத்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை கஷ்டப்பட்டு சமாளிச்சா திரும்ப ஒரு பிரச்சனை என்று சொல்லி அடுத்தடுத்து போராட்டங்களை நான் சந்திக்கிறேனே ஏன் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவளுக்கு பிரச்சனைகள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பூரண ரூபவதிகளாய் காண்கிறார். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர்,
அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்குள்ளே மேய்கிறவராக இருக்கிறார், நமக்குள்ளே வாசமா இருக்கிற தேவனா இருக்கிறார். அதற்கு நமக்கு ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, நான் என் நேசருடையவள் என்று சொல்லுகிறதற்கான தகுதி நமக்கு இருக்க வேண்டும். என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகிறதற்கான தகுதி நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம யோசித்து பார்ப்போம், நாம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவன் என்று, என் நேசர் என்னுடையவர் என்று எத்தனை பேர் நமக்கு சொல்லுகிறதற்கான தைரியம் உண்டு? அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே, முட்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார், நமக்குள்ளே அவரும் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறாராம்? வாசிப்போம். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே என்று அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, என் ரூபவதியே என்று அழைக்கிறார், என் அழகியே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவர்களுடைய பார்வையிலே ஒருவேளை நாம் அழகு குறைந்தவர்களாக இருக்கலாம், நாம் தகுதியற்றவர்களாக இருக்கலாம். நம்முடைய தகுதியை மற்றவர்கள் பார்த்து ஒருவேளை கிண்டல் கேலி பண்ணுகிற சூழ்நிலையிலே நாம் இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் செய்கிறது போல காரியங்களை எளிதாய் சாதித்து கொள்ள முடிய சௌகரியம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கும் போது, நீ பூரண ரூபவதி என்று அழைக்கிறாராம். ஹல்லேலூயா. பூரண ரூபவதியே, உன்னிடத்தில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பல பழுதுகளை உங்களுக்குள்ளே பார்த்து கொண்டிருப்பீங்க. எனக்கு குறை இருக்கிறது, நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி மற்றவர்களோடு கூட நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய குறைகள் அதிகமாக இருக்கிறதை நாம் காண முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மை காணும்போது நம்மிடத்தில் அவர் குறை காண்கிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் மணவாட்டியாகிய திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலிருந்து சில காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்த போகிறார். நாம் வாசிப்போம். முதலாவதாக உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இதிலே ஒரு வரியை நான் வாசிக்க விரும்புகிறேன். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். மணவாட்டியாகிய திருச்சபை எப்படிப்பட்டவள்? அவருடைய நேசத்தை நினைத்து கொண்டே இருப்பவள். ஹல்லேலூயா. மணவாட்டியாகிய திருச்சபை எப்படிப்பட்டவள்? அவருடைய நேசத்தை நினைப்பவள். எப்படி நினைப்பாளாம்? திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அதிகமாய் நினைப்பாளாம். இந்த திராட்சை ரசம் என்பது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று நம்ம வாசித்தோமானால், சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும். போதும். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். அப்போ திராட்சை ரசம் எதற்கு அடையாளம்? மகிழ்ச்சிக்கு அடையாளம். எதற்கு அடையாளம்? மகிழ்ச்சிக்கு அடையாளம். இந்த உலகத்தில் பல காரியங்கள் நம்மை மகிழ்ச்சியாக்கும், பல காரியங்கள் நம்மை சந்தோஷப்படுத்தும். ஒருவேளை நம்மை சூழ இருக்கிற நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பதவியாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நம்முடைய வருமானமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆசாபாசங்களாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம். இதெல்லாம் சில நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியாகிய திராட்சை ரசத்தை காட்டிலும் அதிகமான நேசம் உடையவள் யார் மேல? ஆண்டவர் மேல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. திருச்சபையே, இன்னைக்கு நீங்க யோசித்து பார்க்க வேண்டியது என்ன? எனக்கு மகிழ்ச்சி தருகிற பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு, ஆனா இதை காட்டிலும் அதிகமான நேசம் நான் ஆண்டவர் பேர்ல வைத்திருக்கிறேனா? இன்னைக்கு அதை தான் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். மகிழ்ச்சி தருகிற பல காரியங்கள் நம் வேதத்தில் வாசித்தோமே. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது.
பரிசுத்தவான் எப்படி சொல்றார் பாருங்க, எல்லாம் அனுபவிக்கிறதற்கான தகுதி எனக்கு இருக்கு. நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசாபாசங்களையும் நான் அனுபவிக்கிறதற்கு எனக்கு அனுமதி இருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு தகுதியானது இல்லை. ஹல்லேலூயா. என்னால் அனுபவிக்க முடியும், எல்லா சந்தோஷத்தையும் எனக்குன்னு எடுத்துக்க முடியும். ஆனால் அது எனக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தக்கூடியது அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம யோசிக்க வேண்டியதும் இதுதான். இந்த உலகத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான ஆசை நம்ம ஆண்டவர் பேர்ல வைக்கிற பிள்ளைகளாக இருப்போமே, ஆனால் இதே வார்த்தையை நாமும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் இருக்கு, ஆனா அது எல்லாம் எனக்கு தகுதியானது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க? இந்த உலகத்தின் சந்தோஷத்தையா அல்லது ஏசப்பாவையா? என் நேசத்தின் மிகுதி அவர் மேலே நான் வைத்திருக்கிறேன், அதை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறவள். ஹல்லேலூயா. என் நேசத்தை நான் எப்போதும் நினைக்கிறவளாய் இருக்கும்போது திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு பலப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இன்னும் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிப்போம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்குரியவர். பாருங்க, என் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, சரீரம் வேசித்தனத்திற்கு உரியது அல்ல. சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர். நம்முடைய சரீரத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தர், லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிற கர்த்தர் நமக்குள்ளே அசுத்தத்தை காண விரும்புகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் வேசித்தனத்திற்கு உரிய பிள்ளைகள் அல்ல. இன்னைக்கு சொல்லும் ஆண்டவரே, இவ்வுலகத்திலே சந்தோஷம் கொடுக்கிற பல காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியும், ஆனா அது எனக்கு தகுதி அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய தகுதி யாரால உண்டாயிருக்கு? கர்த்தராலே மாத்திரம் உண்டாயிருக்கு. பரிசுத்தவானாகிய யோபு ஏன் உத்தமன் என்று பெயர் பெற்றார்? காரணம் என்ன? அவர் சொல்லுவார். யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிப்போம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைத்திருப்பதெப்படி? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு ஒரு கன்னியை நான் நினைத்திருப்பது எப்படி? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன? இது பரிசுத்தத்தை தான் பார்க்கும், பரிசுத்தமாய் தான் நடக்கும் என்று என் ஆண்டவருக்குள்ளாக நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமாவும் நான் ஒரு கன்னிகையின் மேலே ஆசையாக இருப்பது எப்படி? நினைப்பாக இருப்பது எப்படி? என் நேசத்தின் மேல் நான் நினைப்பாக இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மணவாட்டியாகிய திருச்சபையே, உங்களுடைய கண்களை நீங்கள் யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்களை என் நேசத்தோடு கூட, என் நேசரோடு கூட நான் உடன்படிக்கை பண்ண எனக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. என்னுடைய அவயவங்களை தேவனுக்கென்று நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொன்னார், நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலியா தீர்க்கதரிசி எலிசாவை காண்கிற போது இந்த எலிசா என்ன செய்து கொண்டிருந்தார்? உழுது கொண்டிருக்கிறார். தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி போய் எலிசா மேல தன்னுடைய சால்வையை போடுகிறார். போட்ட உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் எலியா கிட்ட? ஐயா, எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, ஒரே ஒரு அனுமதி கொடுங்க. என்ன? என்னுடைய தகப்பனையும் தாயையும் போய் பார்த்து விட்டு அவர்களை நான் முத்தமிட்டு விட்டு வந்து விடுகிறேன். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? அவங்களிடத்துல நான் போய் அனுமதி கேட்டு நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். அப்ப தீர்க்கதரிசியாகிய எலியா சொன்னா, சரிதான்ப்பா, நீ போ, ஆனா நான் உனக்கு செய்ததை மாத்திரம் நீ மறந்து விடாதே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள். என்ன செய்தார்? தன்னுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமான தன்னுடைய சால்வையே அவருக்கு போர்த்தினார். அதை மட்டும் நீ நினைத்துக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் தன் பேரிலே இருக்கிற தன்னுடைய அபிஷேகத்தை திருச்சபையாகிய உங்கள் மேலே வைத்திருக்கும் போது நீங்கள் உலக காரியங்களுக்காக ஓடுவீர்களா? இல்லை கர்த்தருக்கென்று அனாதியாய் ஆண்டவரை நேசிக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவீங்களா, திருச்சபையாகிய நான், மணவாட்டியாகிய என்னிடத்தில்
நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேசத்தை திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அதிகமாய் செலுத்துவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தான் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ போய் திரும்பி வா, ஆனால் நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்வார். ஆனால் நீ போய் திரும்பி வா, ஆனால் நான் உனக்கு செஞ்சதை எப்பவுமே மறந்துடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், என்னுடைய நேசத்தின் மிகுதியை நான் யார் மேலே வச்சிருக்கேன்? என்னுடைய சந்தோஷம் என்னவா இருக்கு? இந்த உலகம் என்னுடைய சந்தோஷமா, இல்லை என் நேசர் தான் என்னுடைய சந்தோஷமா? ஹல்லேலூயா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எல்லாரும் சேர்ந்து, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய நேசத்தின் மிகுதியால் அவர் மேல் நான் பிரியப்படுகிறேன்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சந்தோஷம் எனக்கு நிரந்தரம் அல்ல, அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் என் நேசத்தின் பிரியத்தாலே வருகிறது. ஹல்லேலூயா. அதை நான் நினைத்து கொண்டு இருக்கிறவள், அதை நான் நினைத்து கொண்டிருக்கிறவன் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். சில நேரங்களில் நம்முடைய தகுதி நம்மை சந்தோஷப்படுத்தும், நம்ம இருக்கிற பதவி நம்மை சந்தோஷப்படுத்தும், நம்முடைய வருமானம் நம்மை சந்தோஷப்படுத்தும். பரிசுத்தவானாகிய மோசேயை ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். இந்த பரிசுத்தவான் அத்தனை ஆண்டுகளும் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை ஆண்டவர் அழைத்து முட்செடியின் மத்தியிலே நின்று பேசுகிறார். பேசின பிறகு இந்த மோசேயை அபிஷேகம் பண்ணுகிற போது ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், உன்னுடைய கையில் என்ன இருக்கு? மோசே சொன்னார், ஆண்டவரே, ஒரு கோல் மாத்திரம் இருக்கு, நான் கோலும் தடியுமாய் இருக்கிறேன், ஒரு கோல் மாத்திரம் இருக்கு. இந்த கோல் எதற்கு அடையாளம்? இவர் மேய்ப்பன் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. இவர் மேய்ப்பன் என்கிற தகுதியை உடைய இந்த கோல், ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கோலை நீ தரையில போடு. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்குமோ முதல்ல என்ன சொன்னார்? உன்னுடைய கோலை நீ தரையில் போடு, உன்னுடைய தகுதியை நீ கீழே போடு, அதுக்கப்புறமா அபிஷேகிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே கீழ்ப்படிந்தார், கோலை தரையிலே போட்டார், அது பாம்பாக மாறியது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு தகுதியை தருகிற, உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற உங்களுடைய தகுதி, அதை நீங்கள் கர்த்தருக்காக கீழே போடுறதுக்கு நீங்கள் ஆயத்தம் தானா? அதுதான் உங்களுடைய சந்தோஷம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, என்னுடைய தகுதி யாரால உண்டாயிருக்கு? கர்த்தரால உண்டாயிருக்கு என்று 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் வாசிக்கலாமா அந்த கடைசி வரிய? எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ திராட்சை ரசத்திற்கு இணையான இவ்வுலகத்தின் சந்தோஷம் எனக்கு மேலானது அல்ல, இதை காட்டிலும் மேலானது என் நேசத்தின் அன்பை நினைத்து கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. எப்போதும் அவரை நினைத்து கொண்டிருப்பது தான் எனக்கு மேலான சந்தோஷம். ஹல்லேலூயா. அடுத்ததாக திராட்சை ரசம் எதற்கு இணையாக, எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயே நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வாசிப்போம். யோவேல் 2:24. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும்,
ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். திராட்சை ரசம் எப்போ ஆலைகளில் வழிந்தோடுமா? தானியத்தினால களங்கள் நிரம்பி இருக்கும்போது. அப்போ ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும்போது திராட்சை ரசம் வழிந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திராட்சை ரசம் எதற்கு இணையானது? ஒரு நிறைவான ஆசீர்வாதத்திற்கு இணையானது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும்போது ஆண்டவர் வேணுமா, இல்லை ஆசீர்வாதமே இல்லாத போது கூட ஆண்டவர் தான் வேணுமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு எந்த நிலையிலும் ஆண்டவர் வேணும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவுக்கு இணையான திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மேலானது என் ஆண்டவரை நினைத்து கொண்டே இருப்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோபு தன்னுடைய மனைவியை கடிந்து கொள்ளும் போது சொல்லுவார், இத்தனை நாட்களும் நன்மையை அனுபவித்த நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஏன் தீமையை அனுபவிக்க கூடாதா என்று கேட்பார். காரணம் என்ன? நல்ல சம்பத்தும் செல்வாக்கும் இருக்கும்போது மனைவி செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தாங்க. இப்போ எல்லாமே அழிஞ்சு போன உடனேயே தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறீர்? ஆண்டவரை மறுதலித்து விட்டு தூஷித்து விட்டு ஜீவனை விட வேண்டியதானே. உடனே இவர் சொல்றார், பைத்தியக்காரியை போல பேசுறியேமா, இவ்வளோ நாளும் ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்ற நாம ஏன் தீமையை அனுபவிக்க கூடாதா என்று கேட்டார். அல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எந்த நிலையிலும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாரும் சொல்ல முடியுமா, என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என் இயேசுவின் அன்பை விட்டு அதனை பிரிக்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், என்ன வேணுமானாலும் வரட்டும், மரணமே நேரிடட்டும், ஆண்டவரை என்னையே காரணத்தை கொண்டும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேசம் கர்த்தர் பேரிலே நாம் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திராட்சை ரசமாகிய மகிழ்ச்சியை பார்க்கிலும் என் நேசத்தின் மிகுதியை நான் நினைத்து கொள்ளுவேன். திராட்சை ரசமாகிய நிறைவை பார்க்கிலும் என் நேசத்தின் மிகுதியை நான் நினைத்து கொள்ளுவேன். அடுத்ததாக திருச்சபை, மணவாட்டியாக திருச்சபை இடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்கள், ஆனால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். அடுத்ததாக மணவாட்டியாகிய திருச்சபை நேசரை தேடி காணாத போது அந்த நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறவள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவள்? சோகம் அடைந்திருக்கிறவள். எதனால? ஆண்டவர் பேரில் இருக்கிற நேசத்தை மறைக்க முடியாமல் துக்கம் அடைந்திருக்கிறவள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய துக்கம் எதனால் உண்டாயிருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வழக்கமாக காதலிக்கிற 2 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் அவங்க பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ராத்திரி ஐ மிஸ் யூனாவது அனுப்பிடுவாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? மெசேஜ் அனுப்பிடுவாங்களா இல்லையா? ஆனால் இங்கே மணவாட்டியாகிய திருச்சபை எப்படி சொல்லுகிறது? நான் என் நேசரை தேடி காணாத போது அது நிமித்தமாய் நான் சோகம் அடைந்திருக்கிறேன். யாராவது ஒருத்தராவது ஒரு நாள் பூரா ஆண்டவரிடத்தில் பேச முடியலைன்னா, ஆண்டவரே ஐ மிஸ் யூ, ஏசப்பா நான் உங்களால் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு சொல்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை. அப்போ நம்முடைய நேசத்தின் மிகுதி யார் மேலே இருக்குது? என்னை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவர் மணவாட்டியாகிய திருச்சபையை ஆண்டவரை தேடி காணாத போது சோகம் அடைந்திருக்கிறவளாக காண விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக. ஒரு நாள் ஆண்டவரை தேடலைன்னா கூட அன்னைக்கு ராத்திரி நமக்கு தூக்கமே வரக்கூடாது. ஏசப்பாட்ட நான் பேசினாதான் தூங்குவேன், ஏசப்பாவை நான் தரிசித்தால் தான் தூங்குவேன் என்கிற அளவிற்கு நேசம் மிகுதியாக இருக்கிறவள் தான் திருச்சபை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவள் எங்கேயும் போய் ஆண்டவரை தேடுறாளாம். வீதிகளில் தேடுறா, தெருக்களில் தேடுறா, எல்லாரிடத்துலையும் கேட்குறா. எருசலேம் குமாரத்திகளிடத்துல கேட்குறா, என் நேசரை நீ பார்த்தேன்னா கொஞ்சம் சொல்லு, நான் சோகமாக இருக்கிறேன்னு சொல்லு. காவலாளிகளிடத்துல போய் கேட்குறா, என் நேசரை நீர் எங்கேயாவது பார்த்தீரா என்று சொல்லி காவலாளிகள் அவளை அடிக்கிறாங்க. ஆனாலும் தளராமல் தேடிக்கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவளுடைய நேசத்தால் அவள் சோகம் அடைந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் இவளுடைய நிலை எப்படி
எப்படிப்பட்டது? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இவள் எப்படிப்பட்டவள்? கருப்பாயிருக்கிறேன் என்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் உடையவள். ஹல்லேலூயா. யாரு? நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். தன்னை குறித்த தகுதி அவளுக்கு திருப்தி அடையாததுனால தன்னை குறித்து எப்போதும் சோகமாய் இருக்கக்கூடியவள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சோகமாய் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? என்ன காரணத்தினால நீங்கள் இன்னைக்கு சோகமாக இருக்கீங்க? நான் அழகா இல்லை, நான் செய்கிற காரியங்கள் பலன் தர மாட்டேங்குது, என்னால் சம்பாதிக்க முடியல, மற்றவங்களை போல திறமையாக என்னால் நடந்து கொள்ள முடியலை, என்னுடைய பாஸ் கிட்ட என்னால் நல்ல பேர் வாங்க முடியலை, மற்றவங்கெல்லாம் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் கருப்பாக இருக்கிறேன், ஆகவே என்னை யாரும் நேசிக்கிறதில்லை, என்னுடைய குடும்பத்தில் நான் தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கிறேன் என்று இன்றைக்கு திருச்சபையாகிய மணவாட்டி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். எனக்கு நீங்கள் என்ன காரணத்தினால புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருக்கிறார்கள், சகோதரர்கள் என்னை நேசிக்கல. பரிசுத்தவானாகிய தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன பிராயத்திலிருந்து யாராலேயும் நேசிக்கப்படாத பிள்ளை அவர். தகப்பனால் நேசிக்கப்படலை, சகோதரர்களால் நேசிக்கப்படலை, யாரும் அவரை விரும்பலை. ஆனால் அவர் எந்த பாவமும் செய்யலை. ஆனால் ஆண்டவர் அவர் பேர் பிரியமாயிருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தகுதி குறைவாக இருக்கிறபடினால மற்றவர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்று ஒருவேளை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் சோகம் அடைந்திருக்கிறதற்கான காரணம் அதுதானா? ஆண்டவர் அதை உங்களிடத்திலிருந்து விரும்பவில்லை. உங்கள் மேல் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சோகம் எதை குறித்ததாக தான் இருக்கணும்? என் ஆண்டவரை தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியலையே, அதை குறித்ததாக மாத்திரம் தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா என் கர்த்தரையே வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் தகப்பன் தாய் ஒரு பிள்ளையை அதிகமாய் நேசிப்பார்கள், இன்னொரு பிள்ளையிடத்துல பயங்கரமான வேறுபாடு காட்டுவாங்க. இங்க இருக்கிற யாராவது அந்த தவறை செய்றீங்கன்னா தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை 11th அட்மிஷனுக்காக என்னை பார்க்கறதுக்காக அவளும் அவளுடைய பெற்றோரும் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அதிகமாய் நான் ஆலோசனை சொன்னதை காட்டிலும் பெற்றோருக்கு அதிகமான ஆலோசனை சொல்ல நேர்ந்தது. காரணம் என்ன? தகப்பனும் தாயும் ஓயாமல் இந்த பிள்ளைய தன்னுடைய அவளுடைய சிஸ்டர், அவளுடைய அக்காவோடு கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னிடத்துல ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. இந்த 1/2 மணி நேரத்தில் ஒரு 10 தடவையாவது இவ அவளை மாதிரி பேச மாட்டேங்கிறா, இவ அவளை மாதிரி மார்க் வாங்க மாட்டேங்கிறா, இவ அவளை மாதிரி திறமையாக செயல்பட மாட்டேங்கிறா என்று இந்த பிள்ளையை கண்டம் பண்ணியே வச்சுருக்காங்க. இந்த பிள்ளை தன்னுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாத அளவுக்கு அவள் ஏதோ ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறதற்கான காரணம் என்ன? நீங்கள் உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்து சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவர் உங்கள் பேரில் நேசமாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். காரணம் என்ன? இந்த லேயாள் கூச்ச பார்வையுடையவள். ஆனால் இவளுடைய தங்கையாகிய ராகேல் ரொம்ப சௌந்தரியமானவ, அழகா இருப்பா, ரூபவதியா இருப்பா. ஆகவே இந்த லேயாளை யாருமே நேசிக்கல. ஆனா அந்த லேயாளை கர்த்தர் கண்டருளினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை யாராவது இந்த காரணத்தினால சோகமா இருப்பீர்களானால் யாரை வச்சும் நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்களை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. லீலி புஷ்பத்திற்குள்ளே, நீங்க முட்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பமாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. என்னை யாரும் நேசிக்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. என்னை அதிகமாய் நேசிக்கிற என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக இவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளா? உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும்
மாறாத மாதுளை மாதுளை செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். கடைசி பகுதி சொல்லுகிறது, அவள் யார்? நேசத்தின் உச்சிதங்களை கொடுப்பவள். அவள் யார்? நேசத்தின் உச்சிதங்களை கொடுப்பவள். முதலாவதாக அவள் நேசத்தை நினைத்து கொண்டிருப்பவள். இரண்டாவதாக அவள் நேசத்தால் சோகம் அடைந்திருப்பவள். மூன்றாவதாக அவள் நேசத்தின் உச்சிதங்களை கொடுப்பவள். நேசத்தின் உச்சிதம் என்றால், உச்சிதம் என்பதற்கான அர்த்தம் என்ன? உச்சி என்பது சிகரம் அல்லது உயர்ந்தது என்பது என்று நம்ம சொல்லலாம், சிறந்தது என்று சொல்லலாம். இதம் உச்சி என்பது சிறந்தது, இதம் என்பது இருதயம். உச்சிதம் என்பால் இருதயத்தில் சிறந்ததை கொடுப்பது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சிறந்ததை நேசருக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்லை உலக மனுஷங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறீங்க? லீஸ்ட் ப்ரையாரிட்டியா இல்லை பெஸ்ட் ப்ரையாரிட்டியா? ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசித்தோமே, ஆனால் மரியாளை குறித்து நம்ம வாசிக்கும் போது, இந்த மரியாள் பாவம் செய்த சகோதரி. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை ஆண்டுடைய தலையிலே எண்ணெயாக பூசினாள், ஆண்டுடைய பாதத்திலே பூசினாள், தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவினாள், ஆண்டவிடத்திலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு உங்களிடத்துல விலையேற பெற்ற உச்சிதமானதை நீங்கள் ஆண்டவருக்கென்று கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நேசத்தின் உச்சிதங்களை அவள் கர்த்தருக்கென்று கொடுப்பாள். ஹல்லேலூயா. யார் அவள்? திருச்சபை. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் தான், இங்கே இருக்கிற மணவாட்டியாகிய திருச்சபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு விலையேற பெற்றதை கொடுங்கள். தாவீது ஒரு முறை பெத்லெஹேம் கிணற்று தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று விரும்பினாராம். பெத்லெஹேமின் கிணற்று தண்ணீரை இவரால் குடிக்க முடியலை. காரணம் என்ன? அது பெலிஸ்தியருடைய ஆளுகைக்குள்ளே இருந்துச்சு. பெலிஸ்தியர் அந்த இடத்தை முற்றுகை போட்டு வைத்திருந்தாங்க. ஆகவே தன்னுடைய ஜனத்தை பார்த்து தாவீது சொல்லுகிறார், யாராவது எனக்காக அந்த தண்ணியை எடுத்துட்டு வருவீங்களா? உடனே அந்த ராஜாவுடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட 3 பலசாலிகள் நாங்கள் போகிறோம் என்று சொல்லி போகிறாங்க. அவங்க தங்களுடைய உயிரை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அங்கே போகிறாங்க. அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இதை குடிக்கணும்னு ஆசைப்பட்ட தாவீது என்ன செய்தார்? அவங்க தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து கொண்டு வந்த தண்ணீர் உச்சிதமானதாக கருதி அதை கர்த்தருக்கென்று கொடுத்தாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசை சில காரியங்கள் மேலே இருக்கும். இதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அதையும் நீங்கள் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய உச்சிதங்களை கர்த்தர் கேட்கிறார். அதை நீங்கள் கொடுக்கிறதற்கு ஆயத்தம் தானா? அவள் உச்சிதங்களை தேவனுக்கென்று கொடுப்பவள். கடைசியாக உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீர் என்னை உமது இருதயத்தின் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. போதும். அவளுடைய நேசத்தில் அவள் வைராக்கியம் உள்ளவள். காரணம் என்ன? இங்க சொல்லப்பட்டிருக்கு, நேசம் மரணத்தை போல வலியது. மரணத்தை போல வலியதுன்னா நம்ம இப்படி எளிதாய் சொல்லணும்னா, தன்னுடைய உயிரை காட்டிலும் நேசமாயிருக்கிறாள். தன் உயிரை காட்டிலும் ஆண்டவர் பேர்ல அன்பாயிருக்கிறவள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்தை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவள். ஹல்லேலூயா. என் உயிரை காட்டிலும் எனக்கு ஏசப்பாவுடைய அன்பு தான் முக்கியம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காலையில் கூட இந்த சாட்சியை நான் சொன்னேன். நம்முடைய சபையை சார்ந்த செல்வி ஆண்டியுடைய கணவர் ஹரி அங்கிள் அவர் மரித்த பிறகு அந்த ஆறுதல் கூட்டத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே கடைசியாக அவங்களுடைய மூத்த மகளாகிய தேன்மொழி பேசும்போது சில வார்த்தைகள் பேசினதனை அதிகமாய் உருக்கி போட்டது. அந்த பிள்ளை சொன்னால், எங்களுடைய அப்பா ஊழியத்தில் சிறந்து விளங்கினாங்க. கடைசி வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை செய்து அவர் மரித்தார். எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்தார். எங்களுடைய அம்மாவுக்கு நல்ல கணவராக இருந்தார். எங்களுக்கு எந்த குறையும் வைக்காதபடி எங்களை பார்த்து கொண்டார். ஆகவே அவர் விட்ட வழியிலே அந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதற்கு குடும்பமாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னாள். ஹல்லேலூயா,
அவள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே இப்போ வரைக்கும் அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மரணமே நேர்ந்தாலும் என் நேசத்தின் மிகுதியினாலே நான் ஆண்டவரை விட்டு எப்போதும் பின்வாங்கி போகிறதில்லை என்கிற வைராக்கியம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில தடைகள் வந்த உடனே, சில இழப்புகள் வந்த உடனே ரொம்ப எளிதாக ஏசப்பாவுடைய அன்பை விட்டு நம்ம பின்வாங்கி போகிறோம். இன்னைக்கு சொல்லுவோம், என்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாய் அவர் மேல் நான் அன்பாயிருப்பேன். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? இன்னைக்கு என்னுடைய உயிரை காட்டிலும் மேலான அன்பு நான் அவர் மேல் வைத்திருக்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ன சொன்னாங்க? அவர்களை கொல்லுகிறதற்காக ராஜா தீர்மானமிட்ட பிறகு இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நிச்சயமாய் தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காம போனா கூட நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்குகிறதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ வைராக்கியம் இல்லையா? தங்களுடைய உயிரை துட்சமாய் எண்ணினார்கள். இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால் இந்த வைராக்கியம் கொள்ள முடியுமா? என்ன வந்தாலும் சரி, என் இயேசுவுக்காக நான் நிற்பேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் இயேசு மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அது போலவே நானும் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப எளிதாய் நம்மை ஆசை காட்டி சபையின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க விரும்புவார்கள். சபையின் ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரிக்க முயற்சி எடுப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் மணவாட்டியாகிய திருச்சபையிலே ஐக்கியமாயிருக்கிற நான் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறதில்லை என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் எங்கெங்கோ வாழ்ந்தவர்கள், எங்கெங்கோ பிறந்து வாழ்ந்தவர்கள். ஆனால் ஒரே ஐக்கியமாகி எந்த திருச்சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற போது இந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை ஆத்மாவிலே பலப்படுத்துகிறாரா இல்லையா? நிச்சயமாக பலப்படுத்துகிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் நிலை பெயர்ந்து போகிறதில்லை என்று கர்த்தருக்குள் நீங்கள் ஆணையிடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு, கர்த்தரின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விதை விதைக்கிறவன் பல இடங்களில் விதைகளை போடுகிறான். சில விதைகள் முள்ளுகளுக்குள்ள விழுந்துச்சு. முள்ளுகளுக்குள்ள விழுந்தது வளர முடியாதபடி முள்ளுகளினாலே அப்படியே சிதைந்து போய்விட்டது. காரணம் என்ன? இந்த முள்ளு எதற்கு இணையாக சொல்லப்பட்டது? உலக கவலை, உலக ஆசாபாசங்கள். இன்றைக்கு ஒருவேளை உலக கவலையும் உலக ஆசைகளும் ஆண்டவரின் அன்பை விட்டு உங்களை அப்படியே நெருக்கி விட்டுடுறதா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய செடி வளர முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற அந்த முள் என்ன? ஆண்டவரே, இன்னைக்கு அதை நான் விட்டு கொடுத்துட்றேன். என் நேசத்தின் மிகுதியினாலே நான் மனமகிழ்ச்சியாக இருக்க, என் நேசத்தின் மிகுதியினாலே நான் சோர்ந்து போக, என் நேசத்தின் உச்சிதங்களை நான் அவருக்கு கொடுக்க, என் நேசத்தின் மேல் நான் வைராக்கியம் உடையவளாக இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமானவனே என்று கூப்பிடுவார், பிரியமானவளே என்று கூப்பிடுவார். அவர் கூப்பிட்டு என்ன சொல்லுவார்? பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா வாழ்ந்த பிறகு நம்ம நிச்சயமாக இந்த உலகத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியுமா? முடியாதா?
சொல்லுங்களேன், முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். இன்னைக்கு என்ன சோகம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கு? ஒருவேளை நான் எதுக்கும் தகுதி அற்றவன் என்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? என்னால் எதையும் செய்ய முடியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை என்ன ஆசை உங்களை ஆண்டவன் அன்பை விட்டு உங்களை பிரிச்சுட்டு இருக்கு? இன்னைக்கு இந்த 2 காரியத்தையும் கர்த்தருக்காக விடுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று ஆண்டவர் உங்களை பிரியமானவனே என்று அழைக்கிற போது, ரூபவதியே என்று அழைக்கிற போது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஏன் உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது? எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அதனால் என்ன லாபம்? எந்த லாபமும் இல்லை. ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கவலைப்படுவதால் உன் சரீரத்தில் ஒரு முழத்தை நீ கூட்ட முடியுமா? கவலைப்படுவதால் உன் சரீரத்தில் ஒரு முழத்தை நீ கூட்ட முடியுமா? உந்தன் பார சுமைகள் எல்லாம் சுமந்து தீர்க்கவே, உந்தன் பார சுமைகள் எல்லாம் சுமந்து தீர்க்கவே வல்ல இயேசு அருகில் உண்டு, அவரிடம் சொல்லு. வல்ல இயேசு அருகில் உண்டு, அவரிடம் சொல்லு. அவரிடம் சொல்லு, அவரிடம் சொல்லு. காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை பார் சேர்த்து வைப்பதும் இல்லை. காக்கைகளை பாரது விதைப்பதும் இல்லை, அதன் களஞ்சியத்தை பார் சேர்த்து வைப்பதும் இல்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே. தேவன் பார்வையில் நீ மேலானவன், தேவன் பார்வையில் நீ மேலானவன், மேலானவன், மேலானவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படுவதால் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டிக் கொள்ள முடியும்? நிச்சயமா முடியாது. இன்னைக்கு கவலைப்படாதீங்க, சோகப்பாடையாடுதுருங்க. உங்களை குறித்து நீங்களே தகுதியற்றவன் என்று நீங்களே நிதானித்து கொள்ளாதிருங்க. உங்களுடைய தகுதி கர்த்தரால் உண்டாயிருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய நேசத்தின் மிகுதியினாலே ஆண்டவர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருப்பீங்கன்னா நிச்சயமாய் உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி நான் தேவையற்றவைகளுக்காக கவலைப்படுகிறதில்லை, தேவையற்ற ஆசாபாசங்களை எங்களுடைய இருதயத்தில் வைக்கிறதில்லை என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னிடத்தில் பழுது ஒன்றுமில்லை என்று சொன்னீரே, நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் உம்மிடத்தில் வந்திருப்பார்கள், ஆனால் அவருடைய சோர்வுகளை நீக்கி கவலைகளை நீக்கி சந்தோஷத்தை பெருக செய்வீராக. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். பேசப்பாங்களா?